ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் இந்த வராகியம்மா காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அவசரமாக நல்ல செய்தி சொல்ல வந்த என்னை தாண்டிட்டு போயிடாதே என் செல்லமே. இத்தனை நாளாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் தானே காத்திருந்த. இதோ உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் வந்துருச்சு. நீ ஆசைப்பட்டதும் அடைய நினைச்சதும் உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகளும் எல்லாமே உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. தடைகளும் தடங்கல்களும் விலக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப்போற. எல்லாரும் உனக்கும் உன் வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கேட்டு உன்னுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போது உனக்கு எதிராக இருந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறுவதற்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. தினமுமே காலையில் எழுந்தவுடன் உன் மனசுல என்ன தோணணும் தெரியுமா? இன்னைக்கு நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்கும், என் வராகி அம்மா எனக்கு துணையாக இருப்பாங்கன்னு. இப்படி எல்லா விஷயங்களையும் நீ நேர்மறையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டினா ஒவ்வொரு நாளுமே உனக்கு மிக சிறப்பான நாளாகத்தான் இருக்கும். உன் லட்சியங்களை எல்லாம் நீ அடையப் போகிறாய். இதே நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் இந்த தொடர ஆரம்பி. நீ ஆசைப்படும் விஷயத்தை அடைவதற்கு உண்டான நாளாக நாளைய நாள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு உண்டான வேலைகளை இன்னைக்கே செய்ய ஆரம்பி. ஒரு விஷயத்தை லட்சியமாக வச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு திட்டம் போட்டு சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் செய்யும்போது ஒவ்வொரு விஷயமும் உனக்கு சாதகமாக நடப்பதை யாராலுமே மாற்ற முடியாது. உன் மனசுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வரும். இனிமே நீ கவனமாக இருந்து வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும்போது அது உனக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தந்தே தீருவேன் செல்லமே. எப்போவுமே நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சில்லறைகள் சத்தம் போடும், ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்கும். அதே போலதான் இந்த உலகத்தில் அரகுற பணக்காரன் தான் அதிகமாக ஆடிக்கிட்டு இருப்பான். நல்ல வசதியாக இருக்கவனும் காசு பணம் இருக்கவனும் ரொம்ப அமைதியாக எளிமையாகத்தான் வாழ்க்கையை வாழுவார்கள். நீயும் எப்போதுமே எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. யாரையுமே இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு நீயாகவே முடிவுக்கு வந்துட வேணாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. ரொம்ப நாளாக நல்லவனாக இருக்கிறவன் ஏதோ ஒரு கஷ்டத்தில் சூழ்நிலை கெட்டவனாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கெட்டவனாக இருந்தவன் தப்பான வேலை செஞ்சவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனம் திருந்தி நல்லவனாக வாழவும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு முத்திரை குத்தி விடாதேன்னு சொல்கிறேன். உனக்கு யாராவது துரோகமே செஞ்சாலும் கூட அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு தர்றேன். ஒருத்தன் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு எத்தனை நாள் நிம்மதியாக இந்த பூமியில் வாழ முடியும்னு நினைக்கிறேன்? அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையும் கொடுப்பேன். நிம்மதியாக வாழ வேண்டிய உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் கொடுப்பேன். கவலை துன்பம் நோய்கள்னு எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழும்படி நான் அருள போகிறேன். இனிமே உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நீ பகிர்ந்து கொள்ள முடியாமல் யாருக்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு கலங்குறதெல்லாம் இப்போ சரியாக போகுது. உன்னுடைய புன்னகை நிறைந்த சந்தோஷ முகத்தை பார்க்கறதுக்காக தான் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் மனசில் இருக்க வலியையும் வேதனையும் மாற்றக்கூடிய மருந்தாக நான் எப்போதுமே இருப்பேனேன்னு செல்லமே. ஏற்கனவே உன் வாழ்க்கையில் நீ நிறைய துன்பங்களை சந்திச்சிட்ட. எனக்கு எங்கே விடிவு காலமே இல்லாமல் போயிடுமோன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இதோ அனைத்தையும் சரி செய்ய நான் வந்துட்டேன். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உனக்கான நல்லது நடக்க போகுது. உன் எண்ணப்படியே நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய். ஏற்கனவே நான் உனக்கு சொல்ல நேரமெல்லாம் வந்துடுச்சு. இப்போது உன் வாழ்க்கையை நீ இன்பமாய் வாழும்படி உனக்கு நல்ல வழியை நான் காட்ட போகிறேன். யார் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதுமே உன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிக்காத. எப்போதும் நல்லதையே செஞ்சு நேர்மையாக இரு. இந்த வராகி அம்மாவின் திருநாமத்தை உச்சரிக்கக்கூடிய உன் மனசுக்கு இனி நல்லதே நடக்கும். நடந்ததையும் முடிஞ்சதையும் நினச்சி நீ வருந்தாதே என் செல்லமே. இனி என்ன ஆகுமோன்னு வரப்போவதை நினச்சி கவலைப்படவும் வேணாம். நடப்பது எல்லாமே உன்னை பலப்படுத்ததான். உனக்கு வருகிற எல்லா சோதனைகளும் உன்னை சாதிக்க வைக்கதான்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாமல் கஷ்டத்தை மனவலிமையோடு எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன். நீ என்னை வழிபட ஆரம்பித்ததிலிருந்தே
நான் உனக்கு துணையாக தானே இருக்கேன். இது புரியாமல் இன்னும் ஏன் என்னை வெளியவே தேடிக்கிட்டு இருக்க? நான் உனக்குள்ள உன் மனசுக்குள்ளே தான் இருக்கேன்றதை மறந்துடாத. எப்போவுமே எந்த விஷயத்தையுமே என்னால் முடியாது, எனக்கு நடக்காதுன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா முடியாதுன்னு சொல்லுவதே மூட நம்பிக்கை தான். அது எப்படி ஒரு காரியம் உன்னால் செய்ய முடியாததாக நான் படைச்சிருப்பேன்? எல்லாராலும் எல்லாம் முடியும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்ன்றது தான் இந்த வராகி அம்மாவோட படைப்பே. அப்படி இருக்கும்போது என்னால் இது முடியுமா, எனக்கு இது நடக்குமான்னு அவநம்பிக்கையோடு கேட்காம என்னால் முடியும், எனக்கு இது நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையோடு பேசக்கூடிய ஆளாக, நம்பிக்கையோடு மனசில் நினைக்கக்கூடிய ஆளாக நீரு. ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உனக்காக நான் நடத்தி தரப்போகிறேன். உன்னுடைய கனவுகளெல்லாம் நனவாகி நீ எதிர்பார்த்த வெற்றிகளெல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இனிமே நீ மற்றவங்களை பற்றி எதிர்மறையாக சிந்திச்சினா அந்த உண்மையே உன் மனதின் பிரதிபலிப்பை மாற்றிடும். அதாவது மற்றவங்களை பற்றி நீ தப்பாக யோசிக்கும்போது, மற்றவங்க இவங்க இதுக்கு தான் இப்படி தான் இருக்காங்கன்னு யோசிக்கும்போது அது அப்படியே உன் வாழ்க்கையில் எதிரொலிச்சு உன் மனசை அமைதி இழக்க செய்திடும். எப்போதுமே யாரையுமே எதிர்மறையாக யோசிக்கவோ எதிர்மறையாக பேசுவதோ வேண்டாம். இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்குறியோ அப்படிதான் உன் கண்களுக்கு தெரியும். அதுவே இந்த உலகம் நல்லது, உலகம் அமைதியானது, உலகத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்பினா அதுவே உன் மனதை அமைதியாக மாற்றிடும். யாரோ உன்னை தப்பாக சொல்கிறாங்க, யாரோ உன்னை பற்றி குத்தம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா அது நீ கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தவர்களுடைய செயல்களை நினச்சி வருத்தப்படாமல் உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக அமைச்சுக்கோ. கண்களை மூடி மனசார இந்த வராகி அம்மாவை நினச்சினா உன் மனசில் உள்ள எல்லா கஷ்டங்களும் மறைஞ்சு மகிழ்ச்சி உண்டாகும் என் செல்லமே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் என்னை கேட்காம எடுக்காத. அம்மா வராகி தாயே, இன்னைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் கொடுத்தது. நான் உயிரோடு இருக்கிற இந்த நொடிலாம் நீதானம்மா எனக்கு கொடுத்தன்னு மனசார உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சினா நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உனக்காக நான் தருவேன். நீ வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் உனக்கு எதிராக சதி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது தெரியாமல் நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க. சில நேரங்களில் நான் ஏன் துன்பத்தை தர்றேன்னு கூட உனக்கு புரியாது. ஆனால் எல்லாத்தையுமே காரணத்தோடு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நல்லவங்க நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொல்லாதவங்க உனக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது சொல்லாமல் கொல்லாமல் உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்க அப்படி உன்னை விட்டு விலகணுங்கிறதுக்காக தான் உனக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்குறேன். நீயும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காம யார் எப்போது எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நல்லா கவனித்து பார்த்தீனா வாழ்க்கையின் யதார்த்தமும் மனிதர்களின் குணமும் உனக்கு புரிஞ்சிடுவேன் செல்லமே. எப்போதுமே நீ தெளிவாக தைரியமாக இரு. எந்த சூழ்நிலையிலும் உன் மனசை போட்டு குழப்பிக்காத, தடுமாறாத. எதிர்காலத்தை பற்றின பயமே உனக்கு வேண்டாம். என் நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறத முதல்ல நிறுத்து. அனைத்தையுமே உனக்காக நான் சரி செய்வேன். உன் வீட்டில் வந்து கம்பீரமாக குடிபுகுவதற்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. தன்னால் காப்பாற்ற முடியாத ரகசியங்களை அடுத்தவன்கிட்ட சொல்லிட்டு அவன் காப்பாற்றுவா நினைக்கிறது அடி முட்டாள்தனம் அல்லவா? நீ எப்போதும் உன்னுடைய ரகசியங்களையும் உன்னுடைய உண்மையான முக்கியமான விஷயங்களையும் யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதின்னு தானே வாழ்கிற. அப்புறம் எதுக்கு உனக்கு அழுகையும் மனக்குழப்பமும் வருது? உன் வாழ்க்கையில் சில ஏமாற்றங்களை தர்றேன், நீ நினச்சதை நடத்தி கொடுக்கலேனா அதுவும் உன் நன்மைக்காக தான்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நிலையான நிம்மதியை பெற தயாராகு. மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. உன்னை நீயே சரி செஞ்சுக்க முயற்சி செய். அதைவிட சிறந்த மாற்றம்னு வேறு எதுவுமே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் ஒரு வீட்டில் ஒரு மழலை சத்தம் கேட்கறதுக்காக நீ பிரார்த்தனை செஞ்சியே, அது எல்லாமே இப்போது நடக்க போகுது. நீ எதிர்பார்த்து தள்ளி போனதும் தாமதமானதும் இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ எனக்காக கடுமையான விரதம் இருக்கிறதோ, எனக்காக அது இதையும் படைக்கிறதோ, என் உண்டியலில் வந்து காணிக்கை போடுவதோ அவசியம் இல்லை என் செல்லமே. நீ எப்பவும் போல மனசார என்னை நினச்சி வழிபட்டாலே எனக்கு போதும். உனக்கும் உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நல்ல ஆரோக்கிய முன்னேற்றத்தை நான் உண்டாக்குறேன். எது நடந்தாலும் என் நாமத்தை சொல்வதை மட்டும் நிறுத்தாதே. எதிர்மறை எண்ணங்கள் உன் மனசை ஆட்டி படைச்சு உனக்கு துன்பத்தை கொடுத்துடும்.
அதற்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செஞ்சீனா நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நீ நல்வழியில் வாழ நினைக்கும் போது அதை நல்லதாய் அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்ட மனிதர்கள் நிச்சயமாக சீக்கிரமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. எல்லா மாற்றங்களையும் எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இருந்தீனா உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்சது நடக்கும், நீ கேட்டது கிடைக்கும். மொத்தத்தில் உன் வாழ்க்கையே அழகாக மாறப்போகுது.